வெல்கம் டு சீன் சென்ஸ். இன்னைக்கு அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் 2024 மூவிஸ் பற்றி நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி எல்லாம் பேச போகிறோம். ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நாங்கள் இந்த சீன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு கண்டெஸ்ட் நடத்துகிறோம், ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வெப்சைட் லிங்க்கு. உங்களுக்கு எதனா குவரிஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வந்து உங்களோட குவரிஸ் கேட்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எக்ஸைட்டிங் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ அவர் டீம். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படங்கள்னா கண்டிப்பா கோட்டு தான், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அந்த படம் இருக்கு. அதுக்கப்புறம் தங்கலானும் நான் எதிர்பார்க்குறேன். யூஸ்வலி பாரஞ்சித் படம் எதிர்பார்த்தா எனக்கு பெருசா கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா எதிர்பார்த்த படங்கள் சரியா போல இந்த சென்ஸ் எனக்கு சரியா பிடிக்கல. பட் எதிர்பார்க்காத படங்கள் சர்பாட்டா பரம்பரை அந்த மாதிரி படங்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஆனா அந்த படம் அறியாமலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருது. அந்த மேக்கிங் பிளஸ் அவரோட டீசர் ட்ரைலர் கட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த படம் கேப்டன் மில்லர் அவ்வளோ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, அயலானும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம் எப்படின்னா ரிலீஸ் ஆயிடணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்புறம் இந்த வருஷத்துல எல்லா ஸ்டார் படங்களும் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரஜினி சாருக்கு வேட்டையன் இருக்கு, மோர் தென் தலைவர் 171 எனக்கு வேட்டையன். ஏன்னா டிஜே ஞானவேல் டைரக்ஷன், என்னதான் அது ஸ்டார் மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி டீசர் எல்லாம் விட்டுருந்தாலும் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும்னு நம்புறேன். அந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கமல் சார்து எச் வினோத் ப்ராஜெக்ட் வந்துடும், இந்தியன் 2 வந்துடும். ஸோ இந்த 2 படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அப்படியே விஜய் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கோட். அஜித் குமார் கண்டிப்பா விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடும், அந்த படங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன். எனக்கு தனுஷ் இது பெருசா கேப்டன் மில்லர் மேல எனக்கு என்னவோ அது டீசர் ட்ரைலர் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அது தெரியல. சிம்பு அது STR 48 அது கமல் சார் ப்ரொடக்ஷன்ல அந்த படம் இந்த வருஷம் தான் ஷூட்டிங்கே போறாங்க, அது அடுத்த வருஷம் தான் வருது. ஆனா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இல்ல அவரது, இல்லையா? இல்ல அவரது ஷூட்டே கிளம்புறாங்க. விஜய் சேதுபதியோட ஒரு படம் அது, இவரு குரங்கு பொம்மை டைரக்டர் மகாராஜாவா, அந்த படமே எனக்கு எக்ஸ்பெக்டடா இருக்கு. எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அது எக்ஸ்பெக்டடா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. சின்ன படங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய. போன வருஷம் எப்படி நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு ரெகக்னிஷன் கிடைச்சிச்சோ அந்த மாதிரி இந்த வருஷமும் நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும். அப்புறம் அப்கமிங் ஸ்டார் வந்துட்டு கொஞ்சம் ரெகக்னைஸ் செய்யப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இந்த மணிகண்டனோட லவ்வர், அதுக்கப்புறம் கவினோட ஸ்டார், இதெல்லாமே எனக்கு லைட்டா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. தியேட்டர்ல போய் பார்ப்பேனான்னு தெரியல, நான் இருக்கிற ஊர்ல ரிலீஸ் ஆகாது. பட் இருந்தாலும் OTT வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு ஞாபகம் வந்தது இவ்வளவுதான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2024 என்ன பண்ண போறேன்னா கண்டிப்பா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிடணும். நான் வருஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்போ மேக்கர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். அப்பத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிடுவேன். பட் இந்த வருஷம் டபுளா பண்ணலான் இருக்கேன், இல்லை ட்ரிபிளா. 3 ஷார்ட் ஃபிலிம் இல்லை 2 ஷார்ட் ஃபிலிம், கன்ஃபார்மா 2 ஷார்ட் ஃபிலிம் வந்துடும். அதுக்கான ஸ்கிரிப்ட், அந்த படத்தோட டியூரேஷனு, அதுக்கப்புறம் கதை, வேற வேற ஜான்ரு, கேஸ்டிங்கு, கேமராமேன் எல்லாமே ரெடியா இருக்கு. அமௌண்ட் மட்டும் ரெடியா இல்லை. எல்லார்கிட்டயும் பேசியாச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ல என்னென்ன நடக்குமோ அது எதுவும் பேசல. எடிட்டிங் நான் தான் பண்ண போறேன். பட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பேசலாம், மேபி லேட்டரா பேச. எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் ஃப்ரீக்கர்ஸ் குரூப்ல இருந்து தான் நிறைய பேருக்கு அடிச்சாங்க. கதை கூட இன்னொருத்தர் எழுதி நான் டைரக்ட் பண்ணுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட்டிங்கை விட நம்மளுக்கு மேக்கிங் தான் ரொம்ப இருந்த ஒரு விஷயம். அதனால வேற ஒருத்தர் 2 கதையுமே வேற ஒருத்தர் எழுதுறாரு, நான் டைரக்ட் பண்ண போறேன். ஸோ அது கண்டிப்பா வந்துடும். அப்புறம் ட்ரிபிள்எஸ் டெவலப் கண்டிப்பா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா தான் போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம்
அதான் நம்ம போன வருஷம் எப்படி பேசினே இருந்தோமோ அந்த மாதிரி இந்த வருஷமும் பேசினே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரு படம் பண்ணிடணும். அதுக்கு என்ன வேணாலும் வைஸ் வர்ஸா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி பண்ணின்னு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் படம் பண்ணணும். நான் இதுதான் பண்ண போறேன். 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கதை. யூஸ்வலி போன வருஷம் எந்த ஃபீச்சர் ஃபிலிம் கதையும் எழுதல. அதுக்கு முந்தின வருஷம் 2 எழுதியிருந்தேன். இந்த தடவை வெப் சீரிஸ் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புதிய முயற்சியா ட்ரை பண்றேன். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கதை இல்ல 2 ஃபீச்சர் ஃபிலிம் கதை கண்டிப்பா எழுதிடுவேன். அதான் இயர் எண்ட்ல நம்மளுக்கு இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ இயர் எண்ட்ல இதை விட அதிகமான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு நிறைய படம் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்துன்னு இருக்கேன். நிறைய படம் பார்க்கணும். அப்புறம் நியூ இயர்ல இருந்து டெய்லி ஒரு படம் பார்க்கறது தான் என்னோட வழக்கம். நியூ இயர்ல இருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு படம், ஒரு ஷார்ட் ஃபிலிம், அப்புறம் மந்த்லி ஒரு வெப் சீரிஸ் அப்படின்றது முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான ஒர்க் தான் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலா இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் என்ன இருக்குன்னா விடுதலை 2 இருக்கு. அது பார்க்கணும். அந்த அதோடைய இதோட ஃபெஸ்டிவல் வெர்ஷன் எப்படி இருக்கு, அது 2 படத்தையும் ஒரே படமா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இதா இருக்கு. கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது இந்த தடவை. PS வினோத் அவருடைய ஒரு படம். அது செகண்ட் படம் எப்படி ஃபர்ஸ்ட் படம் ஒன்னு என்ன இம்ப்ரெஸ் பண்ணாரு. 2வது படம் அது 7 கடல் 7 மலை அந்த படமும் எக்ஸ்பெக்டட் தான். அது மறந்துட்டேன். நீங்க சூரி சொன்னே ஞாபகம் வந்துச்சு. ராமோட 7 கடல் 7 மலையும் இருக்கு, இதுவும் இருக்கு கொட்டுக்காளி. இந்த 3 படமே ஃபெஸ்டிவல்ஸுக்கு, பெர்லின் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ என்ன அதுல என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த டியூன் பார்ட் 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அது எனக்கு டியூன் 1 ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோடைய மேக்கிங்காக ஆஸ்கார்லாம் வாங்கிச்சு அந்த படம். ஸோ அது ரொம்ப சிஜி ஒர்க்லாம் அந்த படத்துல பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாம நமக்கு கொஞ்சம் அந்த ரியலிஸ்டிக்கா வேணும்னு சொல்லிட்டு லார்ஜர் செட்ஸஸ் எல்லாம் போட்டு அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. சரி, ஓகே, செகண்ட் பார்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அது இருந்திருக்கு. அந்த தங்கலாம் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த இந்த தடவை பெரிய படங்கள் தான் இந்த வருஷத்தை ஆக்குபை பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு கெஸ். சின்ன படங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம், இந்த வருஷம் 2023 கிடைச்ச அந்த ரெகக்னேஷன் 2024 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தி முத்தி எல்லா ஹீரோ, எல்லா மெயின் ஸ்டார்ஸும் வர்றாங்க. தனுஷ்க்கு D50 வேற ஒரு படம் இருக்கு. அந்த படத்தும் இந்த வருஷம் வரும். அது அவரே டைரக்ட் பண்ற ஒரு படம் வேற, சன் பிக்சர்ஸ் படம் வேற, அதுவும் இருக்கு. சூர்யாக்கு கங்குவா இருக்கு, இந்தியன் 2 இருக்கு, வேட்டையன் இருக்கு, விடாமுயற்சி, கோட்டு, ரங்கலான், அப்புறம் இன்னும் நான் சொல்றேன் நிறைய பெரிய படங்கள், பெரிய ஸ்டார்ஸ் படங்கள்லாம் அப்படியே லைன் கட்டி இருக்கு. இந்த படத்துக்குலாம் அப்படியே டேட்டா அப்படியே வச்சு கொண்டு போவாங்க. அந்த லால் சலாம் இந்த படம் பொங்கலுக்கு தான் வரணும்னு இருந்தது. ரஜினி கேமியோ பண்ணிருக்கிற ஒரு படம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ். அந்த படம் தள்ளி போயிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷம் பெரிய படங்கள் தான் ஆக்குபை பண்ணும் இந்த வருஷத்தை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கெஸ். அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன். 2023லயும் இப்படிதான் இருந்துச்சு. மாசத்துக்கு ஒரு ஸ்டார் படம் அப்படின்ற மாதிரி மாசத்துக்குன்னு இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் பிலிம்ஸ் எதுவுமே இல்ல. சிம்புவோட 10 தலையை தவிர்த்து நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஸ்டார் பிலிம்ஸ் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ஒரு இது இருந்தது. இந்த தடவை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வருது. பிப்ரவரியில விடுதலை, இது அப்புறமா மார்ச்ல ஒரு பெரிய படம் எனக்கு சரியா ஞாபகம், அப்புறம் ஏப்ரல்ல பொன்னியின் செல்வன். இந்த மாதிரி மாசத்துக்கு ஒண்ணு வந்துதான் இருந்துச்சு. பட் அதையும் மீறி சின்ன படங்கள் வந்துச்சு. எப்படி 2022ல லவ் டுடே நல்ல பேர் வாங்குச்சு, 23ல போர் தொழில். அந்த மாதிரி 2024ல கண்டிப்பா யாரோ ஒரு புது டைரக்டர், அப்கமிங் ஸ்டார் இது கண்டிப்பா பெஞ்ச் மார்க்கா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் தான் நல்லாதான் இருக்கும். பட் நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் தான். மேபி நடக்காமலும் போகலாம். நிறைய ஸ்டார் ஆக்கியூபை பண்ண மாதிரி தான் இருக்கு கம்பேர் டு லாஸ்ட். சொல்ல வந்தனே அத கதை எழுதிட்டு இருக்கேன். அது எடுத்துருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. பாக்கலாம். அதான் வேற எதுவும் இல்லை என்னோடது. ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், என்ன பண்ண போறீங்க? நான் படம் பெருசா எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு எதுவும் தோணலடா இப்போ எனக்கு. ஆனா இது சொன்ன மாதிரி கொட்டுக்காலியும் அந்த இது பெர்லினும் ரோட டவுன் போனதால கொட்டுக்காலி விடுதலை பார்ட் 2 வந்து, ஏன்னா பார்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சிருக்காரு. பார்ட் 2 எப்படி வடச்சென்னை 1 மாதிரியே பாதிரியா இருக்குன்னா எனக்கு பார்ட் 2 பார்த்தாகணும். பியூஸ் வினோத் அந்த ஒர்க், அந்த டீச்சரும் எனக்கு அந்த மேக்கிங் அந்த வீடியோ கொடுத்தோம், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 2வது 7 கிடையாது எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு நேற்று அந்த கிளிம்ஸை பார்த்ததுலேருந்து ஏதோ ஃபேண்டசியும் ரியல் வேர்ல்டும் மிக்ஸ் பண்ணி தலையை ஏதோ ஒன்று இறக்கிறானோ. ஓகே, எப்பவுமே ராமோட ஒர்க்கு பிக் ஃபேன் தான், நல்லாவே இல்லாட்டாலும் ஏதோ ஒன்று தேவை எடுத்துப்போம். பட் லாஸ்டா ஒரு பாட்டு வரும்போது மேபி அதுதான் எனக்கு பெரிய இதுவாகும். 7 கடல் 7 மலையும்
அதுவும் கொட்டுக்காளி, விடுதலை 2. மற்றபடி எனக்கு பெருசா யார் ஒர்க்குமே எனக்கு, ஏன்னா என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு கிரியேட் பண்ணி இதுதான் சினிமான்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி கொண்டு போறது எனக்கு பர்சனலா எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் எப்படி எடுத்துன்னு தெரியல. எனக்கு ரீசெண்டா எல்லா ஒர்க்கையும் பார்த்து எனக்கு கோவம் தான் வந்துச்சு. கோவம் மீன்ஸ் அப்படின்னா இது மட்டும் சினிமா கிடையாது, இப்படி கிடையாது, சினிமா இப்படி பண்ணணும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு, இதை லவ் பண்ணி பண்ணலாம், இதை சூப்பரா பண்ணலாம், வெறும் நம்பர்ஸோ வரும் ஃபேம் மட்டுமே கிடையாது, இதை ஆத்மாத்மா ஒரு எப்படி ஒரு மாதிரி சாட்டிஸ்பேக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கு. அது யாருமே அதை எப்படி வந்தவங்க யாருமே சொல்லலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுதான். மற்றபடி பெரிய படங்கள் மேல எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாச்சு. இவங்க கொடுக்குற ஹைப்பு, இவங்க கொடுக்குற ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இவங்க கொடுக்குற டைரக்டர். ஏன்னா இவன் வந்து நல்ல ரைட்டர் கூட ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போகும்போது அடி வாங்குறது நம்ம ரியலா பாத்துக்கோம். அது எக்ஸாம்பிள் சொல்லணும் அவசியம் இல்லை. அங்க போயிட்டு அவங்களுக்குள்ள அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த கதையை முடியும், 4 மாசத்துக்குள்ள இந்த கதையை முடியும் அப்படின்னும் போது அவங்க ஆபீஸா அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. அது நம்மளுக்கு மீட் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது அவங்க ஒர்க்கிங் ஸ்டைலே மாத்திக்கிறாங்க. 2வது படத்துலயே 3வது படத்துலயே அது நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. சொன்ன மாதிரி நித்திலன் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா இந்த வருஷமே படம் வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சான். பட் ரிலீஸ் ஆகலையா, முடிஞ்சான். பட் அவரு எனக்கு குரங்கு மூமெண்ட் பசங்க ரொம்ப பிடிச்ச படம்னு வச்சுக்கோங்க. மேபி அது நித்தில இருந்து வெயிட் பண்றேன். ஸ்ரீகணேஷ் ஒன்று ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன். அவன் வந்து எப்படி முடியுமான்னு தெரியல. பட் எனக்கு ஸ்ரீகணேஷ் மேலே ரொம்ப ஒரு இது இருந்துச்சு. அது 2வது படம் தான் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டா அப்படி. ஸோ இந்த மாதிரி இவங்க ஒர்க், இந்த 2வது ஒர்க் பார்க்கவே எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. இப்ப பிஎஸ் வினோதா இருக்கட்டும், குட் நைட்டோட 2வது அவரோட செகண்ட் ஒர்க் அது அந்த இது லவரு, அதுவுமே ஒரு மாதிரி அந்த டீமோட 2வது ஒர்க்கு தெரியல. அது எனக்கு சரியா தெரியல. எனக்கு அது ஒர்க் ஆகல. டீசர் எனக்கு ஒர்க் ஆகல. ஏதோ அர்ஜுன் ரெட்டி அந்த மாதிரி ஏதோ மிக்ஸ் தெரியல. ஒரு மாதிரி எனக்கு தெரியல, சரியா ஒர்க் ஆகல. ஒரு மணிகண்டன் வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயமும் வந்துச்சு. மணிகண்டனையும் கவினையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற. கவினுக்கு ஸ்டார் ஏன் ஒர்க் ஆகுனா அந்த ஸ்டார் ஃபர்ஸ்ட் எழுதுன்னு வந்து இவருக்கு ஹரிஷ் கல்யாணுக்கு எழுதியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு டேட்டும் கொடுத்து ஹரிஷ் கல்யாண் டேட்டை வாங்கிட்டு சடனா எல்லாம் என்ன பண்ணிட்டு அப்படி தனுஷ் ஒரு கதை கேட்கும் போது தனுஷ் ஓகே சொன்னோன்னே இதை கட் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படி அந்த கதை தான் திருப்பி எடுத்துட்டு வந்து நிறைய பார்த்தா 3 போஸ்ட் விட்டு இருப்பாங்க. தளபதி போஸ்ட், அப்புறம் ஏதோ ஒரு போஸ்ட் வந்து ஹரிஷ் கல்யாணம் அது மேபி கவினுக்கு ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு பெரிய சீரியஸா இப்ப நீங்க லிஸ்ட் பண்ண எந்த படமே எனக்கு பெருசா நல்லா இருந்தா சரி. ஏன்னா போய் பார்க்க தான் போறோம் இல்லைன்னு சொல்றேன். நல்லா இருந்தா சரிதான். பட் ஆனால் பெருசா படங்கள் ஒருவேளை எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஏஜ் எல்லாம் போறதுனால ஒருவேளை அந்த இது ட்ரெயினஸ் வந்துச்சு என்னன்னு தெரியல. எனக்கு இந்த ப்ராசஸ்ல என்ன போகணும். இப்ப நான் படம் பண்ணுவேன் நான் சொன்னேன் எதுவுமே சொன்னேன். எனக்கு படம் பண்ணணும்னு தெரியல. ஆனா பண்ணுவேன். எனக்கு பண்ண பிடிச்ச ஒர்க்கு தான் கேமரா ஒர்க்கு. படத்தோட இப்ப கேமரா ஒர்க் நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இது பண்ணணும்னு இருக்கு. ரெண்டாவது படம் ஒருத்தருக்கு இப்ப பெரிய ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம். அதுல நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஏதோ பண்ணணும். எனக்கு கமர்ஷியலா அப்படின்னு தெரியல. ஒரு சிம்பிளா சின்ன ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அதுல நாமினி ஆயிட்டாவும் ஓகே. அது பெரிய ரீச் கிடையாது. எனக்கு அங்க இருக்கிற அந்த டிஃபரெண்டான அந்த சின்ன வயசுல அந்த அந்த கிளாஷ் அந்த போட்டியும் நல்லா இருக்கும்ல. அது வந்து அடுத்த கடத்துக்கு தள்ளுவோன்ற. லாஸ்ட் ஒரு 2 வருஷமா என்னன்னா பெருசா எனக்கு எந்த ஒரு ஸ்மால் சக்சஸ் ரீச் ஆகலாம். மேபி இந்த வருஷம் ஏதாவது ஒரு சின்னதா பண்ணி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஆச்சு இல்ல ஆசையா இருக்கு. எது கோவா ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் ஆசை இருக்கு. இது ஷார்ட் ஃபிலிமே ஆஸ்கருக்கு அனுப்பணும் ஆசை இருக்கு. பட் அதுக்கான ரீச்சோ அதுக்கான இதுவோ எனக்கு ஐடியாவோ என்னன்னு தெரியல. இது வரைக்கும் என்ன ஒரு நாட்டு கூட எனக்கு அந்த அளவுக்கு என்ன சாட்டிஸ்ஃபைடும் பண்ணல. ஒரே நாட்டு பிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு 10 நாள் முன்னாடி. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. டைலூட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. பட் என்னை மூவ் பண்ணி ஒரு 6 மாசம் டிராவல் பண்றதோ ஒரு வருஷம் டிராவல் பண்ற மாதிரி வரைக்கும் ஒரு நாட்டை மாட்டுங்க சந்தோஷம். ட்ரை ஆயிட்டே வருது. படம் பார்க்கறது கம்மி ஆயிட்டே வருது. நிறைய படம் பெண்டிங்ல இருக்கு. திருப்பி அதெல்லாம் எடுத்து பார்க்கலாமா இல்ல புக்கு லைட்டா தான் ஆரம்பிச்சு வச்சிருக்க புக்கு நிறைய இருக்கு. அந்த புக்ல எடுத்து போலாமா? ஏன்னா அது ஒரு மாதிரி ஜென்ரா இருக்கு. ஒரு மாதிரி ட்ரை, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நியூட்ரலாவே இருக்கு. நான் ரொம்ப ஐப்பாவும் இல்லை எதுவும் இல்லை. இப்ப நடந்தா நான் அதான் சொன்னேன். என்ன கூட எப்படின்னா சந்தோஷமா ஹாப்பி ஆகிட்டா ஓகே எடுத்து அது ரொம்ப சோகமா தான் ஃபீல் பண்ணிட்டு அடுத்து போய் பண்ணிதான். பட் இந்த ப்ராசஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒரு செட் ஆஃப் லைஃப் லீட் பண்ணாலும் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். அதுல போனாலும் ஓகே போகாட்டாலும் ஓகே. பசங்க யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு இப்ப எப்படின்னா யாராவது பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்றது நம்ம ஏதாவது முடிஞ்சா கூட ஏதாவது பண்ணமா அந்த ப்ராசஸ் அவனுக்கு கூட ஜாலியா ஒர்க் பண்ணமா அவனுக்கு அதை அடுத்த கட்டத்தை நவுத்ததுக்கு நான் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் அதான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். நான் பண்ணணும் இல்லையா அட்லீஸ்ட் யாருக்காரு பேர் வரும்போது அவங்க பண்ணி ஹெல்ப் பண்ணி பண்ணா போதும் தான் இப்போ ஒருத்தருக்கு பண்ணிட்டு இருக்கேன். அவனும் கிட்டத்தட்ட இப்போ வந்தாச்சு ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. பெரிய ஸ்கிரிப்ட் ரீச் ஆகிறதுக்கு அளவுக்கு ஒருத்தான்லாம் தெரியல. பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு அந்த ப்ராசஸும். திடீர்னு தான் தோணும் ஒரு நாள் நைட்ல உட்காந்து ஸ்கிரீன் பிளே முடிக்கலாம்லான்னு தோணும். பட் அப்படியே அது ரொம்ப ஒரு மாதிரி ஐப்பா இருக்கும்ன்றனால ஸ்லோ பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கேன். ஸோ பெருசா எதுவும் இல்லை. ஆனா எப்போனா எதுவும் பண்ணுவோம். அதுதான் எனக்கு அனுப்பிட்டு டப்புன்னு ஒரு நாள் நைட்ல ஏதாவது எழுதிட்டு அப்படியே ஒரு வாரம் அப்படியே பிளான் பண்ணிட்டு. ஆனா இந்த அளவுக்கு பிளான் பண்ணி எனக்கு என்னன்னா ப்ராப்பரா ஒரு சொன்ன மாதிரி நந்து சொன்ன மாதிரி கேஸ்டிங் பண்ணிட்டு அவங்க கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் படம் பண்றது செகண்ட் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணி அதை அவங்க எப்படி புரிஞ்சுதுன்னு பார்த்து ஒரு கேரக்டர் வந்து ரிஹர்சல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டு கேமரா பண்றது ஒரு மாதிரி நியூ நேச்சுரலா கேமரா ஒர்க் பண்ணி
சும்மா தனியா பண்ணணும் ஒரு ஆசையா இருக்கு. ஒரு மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணா நம்மளே பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ½ hour படம் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும், எடுத்தவங்க பண்ணாம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாருமே பேஷனேட்டிவா இருக்கிற, எல்லாருமே பேஷனேட்டிவா இருந்தா எப்படி இருக்கும்? கஷ்டம் தான். நடிக்கிறவங்களும் பேஷனேட்டிவா கிடைக்கிறது கஷ்டம், ஒர்க் பண்ற எல்லாருமே பேஷனேட்டிவா கிடைக்கிறது கஷ்டம் தான். மேக்ஸிமம் டெக்னிக்கலே நானே எல்லாமே எடிட்டிங் நான் தான் பண்ணிடுவேன், சினிமாகிராஃபி நான் தான் பண்ணுவேன், மியூசிக் மட்டும் தான் வேற ஒருத்தர் பண்ணுவான். அதனால ஸோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. நடிக்கிற வரவங்க எனக்கு இது வரைக்கும் பெருசாக ஆள் கிடைச்சது கிடையாது. போட்டோ எடுக்கிறது எனக்கு போட்டோகிராஃபிலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுல ஏதாவது அவார்டு வைக்கலாமா இந்த மாதிரி தான் மைண்ட் போயிட்டு இருக்கு. அது தெரியல எப்படி ஒர்க் ஆகும் நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி ஓ பிளஸ் தான் ஆரம்பிச்சு, ஓ பிளஸ் மீன்ஸ் ட்ரையா தான் ஆரம்பிச்சிருக்கேன் நியூட்ரலா. அதுதான் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் நான் இறங்கணும்னு வச்சுக்க, நான் எதுவுமே பண்ணி வச்சிடறேன் ஆச்சரியப்படும். அதுக்காக தான் ஒரு மாதிரி நியூட்ரலாவே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் லைக் என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது படம் மாதிரி தோணல அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு என்ன ப்ரோ படம் ப்ரோ தலைவலி ஏன் தெரியாது எல்லாத்தையும் இதுவா தெரியும். எனக்கு வந்து அவங்க பண்றது ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. அதாவது சில பேர் நான் அதை உங்களை எதுவும் சொல்லல, நான் எனக்கு சொன்னேன் இன்னும் பூமா நல்லாதான் கொண்டு போயின்னு இருக்காங்க அப்படி. இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, என் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி இருக்குன்னா அதே மாதிரி என் பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பரா கொண்டு போற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். எதுவுமே நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து இவங்க இப்ப நான் சொல்றதுனால இப்ப எல்லாரும் சிம்பிள் மேட்டர். இப்ப நான் சொல்றதுனால எதுவும் மாற போறது எனக்கு நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவேன். இந்த ஈவெண்ட் எல்லாம் நடந்துச்சு, இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஒஸ்டா தான் தெரிஞ்சு. நான் அதை பார்த்துட்டு பிரிமேக்கிங் இதை வச்சு பிரிமேக்கிங் உள்ள வந்தாலும் எப்படி பேசுறாங்க அதெல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வச்சுக்கோ. ஒரு மாதிரி தேர்ட் அவுட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், அதெல்லாம் அவங்க ஒரு இதுல போவாங்க. ரைட் ஆகலாம் எனக்கு தோணுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்லீட் பண்ற மாதிரி தோணுச்சு. அதை நான் எடுத்தனா பெரிய பெரிய பேர்லாம் வராதுல. சரி நம்மளுக்கு இதுல தேவையில்ல, இது நம்ம ஒண்ணுமே பண்ணாம இவன் தான் எல்லாருமே நீங்களே வச்சு என்ன பண்ணிட்டா இப்ப இவ்வளவு பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிம்பிள் இதை முழுக்க முழுக்க ஒரு மாதிரி ஆர்கானிக்கா இதை பாக்குறதுனால எனக்கு அப்படி தெரிஞ்சு. அவ்வளவுதான். மற்றபடி நான் இதை இவரை சொல்லணும் அவரு சொல்லணும் அதெல்லாம் நம்மளுக்கு அவங்க இப்ப நான் சொன்னா அவங்க எல்லாம் இறங்கி போறாங்களா, அவங்களோட இது குறைஞ்சிட போதா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு. சரி ஓகே, ஏன் அப்படி பண்றாங்க கொஞ்சம் என்ன அவங்கள்ட்ட இப்படி சொல்லலாம்ல, இதெல்லாம் இருக்கு. இல்ல ப்ரோ நானா என்ன சொன்னேன்னா இதெல்லாம் இன்னும் இதுல இவ்வளவு இருக்கு இதெல்லாம் சொன்னா நல்லா, ஏன்னா அதுக்குள்ள நிறைய இருக்கு ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இவங்க காமிக்காத ஒரு வேர்ல்டே அதுக்குள்ள இருக்கு. அதனால எல்லாருமே போக மாட்டாங்க. 80 வயசு ஆகும்போது மார்டின் படம் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம பிடிச்சி வச்சிருக்கா அதுல ஏதோ ஒன்று இருக்கு. இதை தாண்டி அதுல ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு. அதை சொல்லிட்டாங்கன்னா பசங்க இன்னும் லவ் பண்ணி வருவாங்களே, அதை ஏன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலேஜ்ல சொல்லி தருவாங்க எனக்கு தெரியல. காலேஜ்ல நம்ம விஸ்காம் போய் தெரிஞ்சிருக்காங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, பட் அதுவும் தெரியல. ஸோ அதனாலதான் கேட்டேன். எனக்கு அதனாலதான், மற்றபடி அது ஏன் சொல்ல தெரியல. என் கூட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும். நான் அதனால தான் சொல்றேன். மேபி தெரியல உங்க ஏஜ் என்ன தெரியல, என் ஏஜ் உங்களுக்கு தெரியாது. விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இப்படி சொல்றீங்க. எனக்கு அப்படி தோணல, அதனாலதான் சொன்னேன். என்னோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி சொன்னேன், அவ்வளவுதான் ப்ரோ. 2024 எனக்கு எதிர்பார்க்க மூவி வந்து அயலான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். விஜயோட அந்த வெங்கட் பிரபு மூவி வருது, அதை எதிர்பார்க்கிறேன். பின்ன வேற இது ஹச்சிவினத்தும் கமல் அது வந்து நடக்காதுன்ற சொல்றாங்க, என்னன்னு தெரியல. ஆனா நடந்தா நல்லா இருக்கும் எனக்கு. இல்லையா அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. விடாமுயற்சிக்கு அந்த எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை ப்ரோ. பின்ன கங்குவாக்கு எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. 2024 வந்து எனக்கு உட்காந்து நான் ரைட்டிங் ரொம்ப இது பண்ணணும் ப்ரோ. இன்வால்வ் ஆகி எழுதணும் உட்காந்து. நான் ரொம்ப ரைட் பண்றதுல லேசி. இன்வால்வ் ஆகி எழுதி வைக்கணும். அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமாச்சும் கண்டிப்பா குறைஞ்சது ஒன்னாச்சும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எடுக்கணும், அவ்வளவுதான். இது என்னோட ப்ரோ. ஸோ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃபார்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாகவோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி டாப்பிக்கை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற டாபிக்ஸ் நீங்கள் எதனா இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஒரு வீடியோ அட்லீஸ்ட் போட்டுடுறோம். மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதை மறந்துடாதீங்க. சீன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்தினு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி மூவி அனாலிசிஸ் பண்ணலாம். என்ன மூவி அப்படின்றது எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் போடுவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி என்ன மூவி அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த மூவியை நீங்கள் எப்படியாவது பார்த்து வந்து நீங்கள் எங்ககிட்ட லைவாக இந்த மாதிரி பேசலாம். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.